மத்திய அரசாங்கத்தினுடைய எஃகு உற்பத்தியினுடைய நிறுவனத்தினுடைய ஸ்டீல் விலை, நம்முடைய தமிழ்நாடு சிமெண்ட் கழகத்தினுடைய சிமெண்டினுடைய விலை, தொழிலாளர் நலத்துறை சார்பாக நிர்ணயிக்கப்படும் ஊதிய விகிதங்கள், ஆள் கூலி, அதோடு மட்டுமல்ல ஷெட்யூல் ஆஃப் ரேட் என்பது மணல் இவைகளெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ எம்சான் இருக்கிறதோ அவர் பில்லெல்லாம் வாங்கி சம்மரி பண்ணி இந்த கூட்டம் தான் முதலாக இந்த எஸ்ஆர்ஓ என்கிற ஷெட்யூல் ஆஃப் ரேட் என்பதை தயார் செய்து அதை பொதுப்பணித்துறையின் சார்பாக வெளியிடுகிறார்கள். அந்த துறையினுடைய செயலரை வைத்து வெளியிடுகிற பொழுது அதுதான் எல்லா துறைக்கும் போய் இந்த எஸ்டிமேட் எல்லாம் தயார் செய்கிறார்கள். இதை நான் இதற்கு சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு தன்னுடைய பதிலுரையிலே பேசுகிற பொழுது நாங்கள்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருந்தோம். முதலாக முதலமைச்சர் வந்திருக்கிறாரு, உரையை நாம் முழுமையும் கேட்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் அந்த உரையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். திடீரென்று பேசிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திடீரென்று என்ன சொன்னார் என்று சொன்னால், நான் பேசிய முழு பேச்சு வச்சிருக்கிறேன், இருந்தாலும் அதை சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். அன்றைக்கு முதலமைச்சர் அளித்த பதில் உரையில் டெண்டர்களை முறைப்படுத்த தெரிந்த அளவுக்கு அதனுடைய டெண்டரை ரேட்டை உயர்த்தி ஊழல் செய்ய தெரியாது என்று வார்த்தை சொன்னார். ஊழல் என்பதை தயவுசெய்து நீங்களே எடுத்துருங்க, இப்போ எடுத்துருங்க. அவர் சொன்ன வார்த்தையை தான் கோட் பண்ணுறேன், அது நீங்களே எடுத்துடலாம். எங்களுக்கு ரேட்டை ஏற்றி பண்ண தெரியாது. ஏன்னா அந்த ரேட்டு ஏற்றுறது போகிறது வரதெல்லாம் யாரோ முதலமைச்சருக்கு அவர் யாரோ தவறாக வழிநடத்தி விட்டார்களோ அல்லது அவருக்கு செய்தி இப்படி தவறாக கிடைத்திருக்கிறதோ என்ற அடிப்படையில் தான் இருப்ப. எது எனக்கு தெரியும், எதை பேசணும்னு தெரியும். உட்காரு. அவருக்கு அதிகாரிகள் தவறாக எழுதி கொடுத்து விட்டார்களோ, அது தவறாக நடத்தி விட்டார்கள் என்ற அடிப்படையில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் அமைச்சருக்கு நன்றாக தெரியும், தவறாக எழுதி கொடுத்து விட்டாரோ தவறாக புரிந்து கொண்டாரோ என்ற வார்த்தைகள் அவைக்கு இப்பொழுது நீக்குமாறு கேட்டுக்கொள்ளும். வார்த்தைகள் அவைக்குள் நீக்கப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் யாரும் வழிநடத்த தேவையில்லை, எல்லாம் தெரிந்தவர், விரல் நுழையில் விவரங்கள்லாம் வைத்துக் கொண்டு தான் பேசுகிறார். நீங்கள் தொடர்ந்து பேசலாம். ஆக இது சட்டமன்றத்திலே இது ஒரு பதிவாக இருக்கிற காரணத்தில் இதை சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், முதலமைச்சருக்கு அதிகமான திறமை என்பதிலே எனக்கு ஒன்றும் மாற்று கருத்தல்ல. ஆனால் நான் சொல்ல விரும்புவது, என்னுடைய வயதுக்கு நான் இந்த சட்டமன்றத்திற்கு 1984 வந்தேன் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். நான் எந்த தவறான வார்த்தைகளோ அன்பார்லிமெண்ட் வாழலாம் நான் பயன்படுத்த மாட்டேன், பயன்படுத்தும் எனக்கெல்லாம் தெரியாது. ஏன்னா அப்படித்தான் எங்களெல்லாம் வளர்த்திருக்கிறார்கள். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அண்ணன் கலைஞர் காலத்திலும் சரி, என்னுடைய தலைவர் திராவிட மாடல் நாயகர் எங்களுக்கு அப்படித்தான் வளர்த்திருக்கிறார், ஒன்றும் மாற்று கருத்தில். ஆனால் ஷெட்யூல் ஆஃப் ரேட் என்பது எப்படி தயார் செய்யப்படுகிறது, நாளைக்கு அமைச்சராக இருப்பவர்கள் நீங்கள் பிற்காலத்தில் ஒரு கேள்வி கேட்கும்போது நீங்களே இப்படி தான் பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த புத்தகத்தை நான் ஒன்றும் தயார் பண்ணிட முடியாது, ஷெட்யூல் ஆஃப் ரேட் நான் பண்ண முடியாது. இது காலாகாலமாக 1947 சுதந்திரம் இருந்த காலத்திலிருந்து ஷெட்யூல் ஆஃப் ரேட் என்பது அரசினுடைய இது கைடு மாதிரி, எல்லா துறைக்கும் இது கைடு மாதிரி. நான் எல்லா துறையும் சொல்லிட்டேன். நான் இதில் ஒன்றும் தவறான எதையும் நான் சொல்லவில்லை என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.